கல்வி கடன் கட்ட முடியாமல் மதுரையில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ரிலையன்ஸ் குழும அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். மதுரை அவனியாபுரம் மேல அனுப்பநாடியைச் சேர்ந்த லெனின் என்பவர் பொறியியல் கல்வி படிப்பதற்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் 1,90,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்நிலையில் லெனின் பொறியியல் படிப்பை முடித்தாலும் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாததால் அவரால் வேலைக்கு சென்று கல்வி கடனை அடைக்க முடியவில்லை. இதனிடையே வங்கிக்காக கடனை வசூலிக்கும் தனியார் ஏஜென்சி நிறுவனம் ஒன்று கடனை கட்டுமாறு தொலைபேசி மூலமாகவும் SMS மூலமாகவும் தொடர்ந்து நெருக்கடி அளித்ததால் மனமுடைந்த லெனின் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் கடனை வசூலிக்க கெடுபிடி செய்த ரிலையன்ஸ் குழும அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த கல்வி கடனை வசூலிக்கும் பொறுப்பை தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் குழுமத்திடம் ஒப்படைத்திருக்கிறது. ரிலையன்ஸ் குழுமம் அந்த மாணவர்களிடம் கந்துவட்டிக்காரர்கள் போல வீடுகளினுடைய கதவுகளை தட்டியும் கடிதம் வாயிலாகவும் உடனடியாக 50,000 கொடுக்க வேண்டும் என தொலைபேசியின் வாயிலாகவும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் மிரட்டி பணத்தை வசூல் செய்து வருகிறது. இதனால் மதுரையில் லெனின் என்கிற மாணவன் கல்வி கடன் பெற்றதனுடைய விளைவாக இந்த ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய மிரட்டல் காரணமாக கடந்த 15ஆம் தேதி தற்கொலை செய்திருக்கிறார்.